மட்டன் சுக்கா இருக்குதுங்க, நாட்டுக்கோழி, சிந்தாமணி, பள்ளி, பழையம், பெப்பர், சுக்கா, செட்டிநாடு, காடை ரோஸ்ட், காடை ஃப்ரை, சிக்கன் 65, மீன் ஃப்ரை. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஹாய் கைஸ், இது உங்கள் அட்வி குலகம் சுற்றும் வாலிபன். நாங்கள் கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட்டில் வரும்போது ஒரு கடை பார்த்தோம். அந்த பேருக்காகவே நாங்கள் வந்திருக்கோம். அந்த கடை பேர் நீங்கள் கெஸ் பண்ணுங்க. டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்கு. ரைட் விடு. அந்த கடை பேர் நான் சொல்லட்டுமா? கறி குழம்பு வாசம். அந்த பேர் நல்லா இருக்கிற மாதிரி அந்த கடை சாப்பாடும் நல்லா இருக்கிறான்னு போய் சாப்பிட்டு பார்த்துருவோமா? கடைக்கு ஏற்ற மாதிரி ஸ்மெல் செம்மையா இருக்கு. போய் சாப்பிட்டு பார்த்துருவோமா? ஜன்னலை திறந்து கறி குழம்பு போல வருதுடா. போய் சாப்பிட்டுருவோமா? சாப்பிட்டு பார்த்துருவோம். நாங்கள் ஆக்சுவலி ஒரு 2 நான்வெஜ் மீல்ஸ், ஒரு செட்டிநாடு சிக்கன் அண்ட் ஒரு மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த சில்லி சிக்கன் அவ்வளோ க்ரன்ச்சி அண்ட் செட்டிநாடு சிக்கன் அவ்வளோ ஸ்பைசி, மட்டன் சுக்கா அவ்வளோ ஆயிலியாக செம்மையாக இருந்துச்சு. நான்வெஜ் மீல்ஸில் அந்த குழம்பு வாசமே செம்மையாக இருந்துச்சு. அந்த கடைக்கு ஏற்ற மாதிரி கறி குழம்பு வாசம். நாட்டுக்கோழி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு, மீன் குழம்பு அதை விட செம்மையாக இருந்துச்சு. கைஸ், நான் சொல்கிறத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சில்லி சிக்கன் இருந்துச்சுல, அது மட்டும் ஆர்டர் பண்ணிருங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மறக்காமல் கோயம்புத்தூர் பைபாஸ் போகும்போது இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு. ஆனால் எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சிருந்துச்சு சில்லி சிக்கன் தான். அதை நான் நிறையா வாட்டி சொல்லிட்டேன். ஆனால் அந்த கடையோட ஃபீல் எல்லாமே எனக்கு மதுரையோட டேஸ்ட் மாதிரியே இருக்குதுல்ல. தேங்க்யூ.